இந்தியன் டூ ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். பிரபாஸ், ரஜினிகாந்த், அதுக்கப்புறமா கமல்ஹாசன் 3 பேரையும் ஒரே ஸ்டேஜில் பார்க்க போகிறோம். நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கப் போகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். இந்தியன் டூ திரைப்படத்தோட ட்ரெய்லர் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் செமையகராக வெயிட் பண்ணி கொண்டு இருந்தார்கள். அதுக்கான ஒரு அப்டேட்டாக கிடைத்திருக்கு. ஸோ படத்தோட ட்ரெய்லர் கல்கி திரைப்படம் ரிலீஸுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் படக்குள்ள முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ வெறும் ட்ரெய்லர் இதனால் கல்கி திரைப்படத்துக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகிறது அப்படிங்கிற டவுட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ட்ரெய்லரை வெறும் ட்ரெய்லராக ரிலீஸ் பண்ணாமல் மிகப்பெரிய ப்ரொமோஷன் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணலாம், ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் படக்குள்ள இருக்காங்க. ஸோ கல்கி திரைப்படத்துக்கு முன்னாடி அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் பண்ணால் கண்டிப்பாக கல்கி திரைப்படத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் கல்கி திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா இந்தியன் டூ திரைப்படத்தோட அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படக்குள்ள முடிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் பிரபாஸ், ரஜினிகாந்த் 2 பேருமே கலந்து கொள்ள வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியமாக பிரபாஸ் அவர்கள் அந்த ஈவெண்ட்டில் கலந்து கொள்ள போகிறார்கள். இது எல்லாமே ரசிகர்களுக்கு செம ஹாப்பியான நியூஸாக இருக்க போகிறது. ஸோ இந்தியன் டூ திரைப்படத்தோட ட்ரெய்லரை பார்க்க யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க? ஸோ படத்தில் பிரபாஸ் மற்றும் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் 3 பேரும் ஒரே ஸ்டேஜில் பார்க்க யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.